கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனான். இன்னைக்கு மனிதர்கள் அன்புக்காக அலைந்து திரிகிறார்கள். அநேகர் இடத்துல அன்பு செலுத்தி என்ன செய்யறாங்க? ஏமாந்து போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநேகர் இடத்துல அன்பு செலுத்துறாங்க, அநேகர் இடத்துல அன்பு செலுத்தி ஏமாந்து போறாங்க. அப்போ இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் அன்பு கூறவில்லை என்றால் அந்த மனிதனை ஆண்டவர் இங்க சொல்லார் பாருங்க, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம அன்பு கூறாவிட்டால் அந்த மனிதர்களை ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இங்க சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறார், கர்த்தர் வருகிறார். ஏன் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும்? நீங்க யோசித்து பாருங்க. எத்தனையோ ஒரு மனிதனிடத்துல அன்பு கூறுறீங்கல்ல, தாயினிடத்துல, தகப்பனிடத்துல, உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, இல்லையா, நண்பர்கள், அந்த கூட படிக்கிறவங்க கிட்ட, உங்களுடைய பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க கிட்ட, இப்படி பல இடத்துலயும் நீங்க அன்பு செலுத்துறீங்கல்ல. ஏன் அன்பு செலுத்துறீங்க? ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே ஒருவேளை நீங்க அன்பு செலுத்தலாம். உங்களுக்கு ஒரு ஆபத்தான காலங்கள் வரும்போது, ஆபத்தான நேரங்கள் வரும்போது அவர்கள் ஏதோ வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தானே நீங்க அவங்க கிட்ட அன்பு செலுத்துறீங்க, இல்லையா? அப்படி அன்பு செலுத்துறவங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, உங்க வளர்ச்சியை பார்த்து, உங்களுக்கு வருகிற நன்மைகளை பார்த்து இன்றைக்கு உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்களா, உங்ககிட்ட பாசமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, நான் நிறைய பேரை நேசிச்சேன் பிரதர், நிறைய பேர் மேல அன்பு வச்சிருந்தேன், ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட நன்மைகளை என்னிடத்திலிருந்து பெற்றுவிட்டு அவர்கள் என்ன செய்யல, இன்னைக்கு என்னை வெறுத்து விட்டார்கள், என்னை ஸ்தோத்திரம் கேவலமா பார்க்கிறாங்க, என் மேல அவங்க அன்பு செலுத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை நண்பர்களே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன், எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூறாம, இந்த உலகத்துல நீ யாரு மேல அன்பு கூர்ந்தாலும், உலகத்துல நண்பனா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற யாரா இருக்கலாம், இல்லையா, யாருகிட்ட அன்பு கூர்ந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். நீங்க அன்பு கூர்ந்த பல நபர்களை நீங்க இழந்து விட்டீர்கள் தெரியுமா? ரொம்ப அன்பு வச்சிருந்த பல நபர்கள் இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்களா? அவர்கள் மரித்து விட்டார்கள். எத்தனையோ நண்பர்கள் மேல அதிக அளவு கடந்த பாசம் வச்சிருந்தீங்க, அவங்க ஒருவேளை உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷன் மேல அன்பு வைக்காதீங்க, இல்லையா, உங்க வேலைகள் மேல கவனம் செலுத்துங்க, அன்பு அதிகமா நினைச்சாதுங்க வைக்காதீங்க, மனைவி மேல அதிகமா அன்பு வைக்காதீங்க, பிள்ளைங்க மேல அதிகமா அன்பு வைக்காதுங்க. ஆனா அவங்களுக்கு மேல அன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லல, அன்பு செலுத்தணும். ஆனா அளவுக்கு மீறின அன்பு பிள்ளைகளிடத்திலேயோ மனைவியிடத்திலேயோ நீங்க வேலை பார்க்கிற எந்த ஸ்தலத்திலேயோ வைத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? உங்களை விட்டுட்டு போயிடும். ஆனா இங்க சொல்ல பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், அவன் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறாம, உங்களுக்கு இருக்கிற வேலை வலுவு நிமித்தமா இந்த வேலையின் மேல, அல்லது பண பரிமாற்றத்தின் நிமித்தம் பணத்தின் மேல, இல்லையா, இப்படி பல நபர்கள் பலவிதமான காரியங்களில் அன்பு வைத்திருக்கிறார்கள். இதன் மேலெல்லாம் அன்பு வச்சிருந்தீங்கன்னா அவங்க பேர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ அந்த உலகத்துக்கு மேல அன்பு வைக்கிறவன், உலகத்தையே நேசிக்கிறவன், இது ஒன்றும் இல்லை பிரதர், இந்த உலகம் என்கிறது ஒன்றுமே இல்லை. இது உங்களுக்கு எத்தனை காலம் நீங்க வாழ்வீங்க யோசித்திருக்கீங்களா? எத்தனை காலம் வாழ முடியும்னு யோசித்திருக்கீங்களா? இல்ல நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல, நிறைய சொத்துக்கள் சேர்க்கிறீங்களா, எதை கொண்டு போவீங்க?
எது கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க அதை அதிகமா நேசிக்கிறீங்க. எதையுமே எடுத்து செல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுதானே அதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க, அதுக்காக தானே வெட்டிக்கிடுறீங்க, அதுக்காக தானே பிரச்சனை பண்றீங்க, அதுக்காக தானே போராட்டம் இல்லையா? எதையுமே மனிதன் நினைச்ச முடியாது, கொண்டு போக முடியாது. காரணம் என்னன்னா, இவன் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்துட்டானா பகை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, மற்றவர்களை ஏளனமாய் பார்க்க மாட்டோம். என்னை விட அவன் உயர்வாயிற்றான், என்னை விட அவங்க மேன்மை ஆயிட்டாங்க, என்னை விட அவங்க மேலோங்கி வளர்ந்துட்டாங்க, அந்த எண்ணம் எல்லாம் இல்லை பிரதர். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவருக்காய் வாழ்ந்தோம் என்றால், அல்லது ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும்னா உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரிடத்தில் இன்றைக்கு அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள்? இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரை நேசிக்கிறேன் அல்லது ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பல நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறது இல்லை. பேருக்காக சொல்லுவார்கள், நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பார்களா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்காமல் இருப்பார்களா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருப்பார்களா? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஊழியத்தின் அழைப்பு பெற்ற பிற்பாடு அவர்கள் ஊழியத்தை செய்யாமல் இருப்பார்களா? எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும்